அல்லாஹ்வின் பரிசுத்தமான பெயரைக் கொண்டு நாம் தொடங்குகிறோம். அவரை நாம் புகழ்கிறோம். அவர் எப்படி புகழப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு புகழ்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அவருடைய எல்லா புனித தூதர்களுக்குமே, குறிப்பாக கடைசி தூதராக வந்த நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அமைதியும் ஆசீர்வாதங்களும் இருக்க வேண்டுமென்று பிரார்த்திக்கிறோம். உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இன்று ஷவ்வால் மாதத்தின் 29ஆம் நாளாகும். இது ரமலான் மாதத்திற்குப் பிறகு வரும் மாதம். எனவே இன்று இரவு மலேசியாவில் நாம் பிறை தேடப் போகிறோம். புதிய பிறை காணப்படுமானால் ஷவ்வால் மாதம் முடிவடையும், புது மாதம் தொடங்கும். இன்ஷா அல்லாஹ் நாளை காலை புதிய மாதத்தின் முதல் நாளுக்கான ஜுஸ் ஆக நாங்கள் சூரா அல் ஃபாத்திகாவையும் சூரா அல் பகரா முழுவதையும் ஓத வேண்டும். இந்த காணொளியின் மூலம் நாங்கள் உங்களை வணங்குகிறோம். மேலும் சமீபத்தில் காஷ்மீரில் நடந்த மிகுந்த சோககரமான நிகழ்வும் அங்கு நிகழ்ந்த கொடூரமான தீவிரவாத சம்பவமும் குறித்து பேசுகிறோம். எங்களது இந்த காணொளிக்கு காஷ்மீரில் தீவிரவாதத்திற்கு பதிலளிக்கின்றோம் என்ற தலைப்பு இடப்பட்டுள்ளது. நாங்கள் குறிப்பிடுவது இந்து ஆட்சி கீழ் இன்னும் இருக்கும் காஷ்மீர் மாநிலத்தின் அந்த பகுதியை பற்றிதான். காஷ்மீர் பிரச்சனை என்பது இந்தியா பங்கீடு செய்யும் முன்னரே ஆரம்பமான ஒன்று. அந்த நேரத்தில் ஒரு இந்து அரசர் அதிக அளவில் முஸ்லிம்கள் வாழும் மாநிலத்தை ஆட்சி செய்தார். இது முந்தைய வரலாற்றை பிரதிபலிக்கிறது. அதாவது ஒரு முஸ்லிம் ஆட்சி பெரும்பாலும் இந்துக்களால் நிரம்பிய இந்தியா மீது நிலவியது. இரண்டையும் நம்மால் கண்டனம் செய்ய வேண்டும். இந்தியாவை மையமாகக் கொண்டு நடந்த முஸ்லிம் ஆட்சி என்பது ஒரு பேரரசியல் இம்பீரியலிசம் ஆட்சி ஆகும். நாம் அதை கடுமையாக விமர்சிக்க வேண்டும், உண்மையை உண்மையாகவே கூற வேண்டும். அதேபோல் காஷ்மீரில் முஸ்லிம்கள் மீது இந்து ஆட்சி நடந்தது என்பது இந்து பேரரசியல் ஹிந்து இம்பீரியலிசம் ஆகும். இதையும் நாம் கண்டனம் செய்ய வேண்டும். மக்களின் முழுமையான மதிப்புமிக்க தன்னிச்சையும் நேர்மையும் நிலைத்திருக்க வேண்டுமெனில் நாம் உண்மையை உறுதியாக கூற வேண்டும். பின்னர் இந்திய பிரிவினை பார்ட்டிஷன் நடந்தபோது பாகிஸ்தான் பிறந்தபோது அந்த பிரிவினை நிகழ்ந்தது குறித்து நாங்கள் வருந்துகிறோம். ஆனால் அந்த பிரிவினை தவிர்க்க இயலவில்லை. இந்திய தேசிய காங்கிரசின் கீழிருந்த இந்து தலைவர்கள் முஸ்லிம் பக்கம் தலைமை வகித்த முஹம்மது அலி ஜின்னா அவர்கள் முன்வைத்த பரிந்துரைகளுக்கு ஒத்துழைக்கத் தயாரில்லை. ஒரே இந்தியாவிலே இருவரும் இணைந்து வாழும் வழி ஒன்றை கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால்தான் இறுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் பிரிவினையை ஏற்க வேண்டிய நிலைக்கு வந்தது. மோகன்தாஸ் காந்திஜியும் அதை ஏற்க வேண்டிய நிலைக்கு வந்தார். அதன் மூலம் பாகிஸ்தான் உருவாகும் நிலை ஏற்பட்டது. ஆனால் அந்த நேரத்திலே சில இந்துக்களும், குறிப்பாக சில இந்தியர்கள் இந்த பிரிவினையை ஒருபோதும் ஏற்கவில்லை. அவர்களே இன்று இந்தியாவை ஆட்சி செய்கிறவர்கள். அவர்கள் பாகிஸ்தானின் உருவாக்கத்தையும் ஏற்கவில்லை. இன்று இந்திய அரசை நிர்வகிக்கின்றவர்கள்தான் அந்த குழுவைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் இந்தியாவின் பிரிவினையை மீள எழுத வேண்டும், பாகிஸ்தானை உலகின் வரைபடத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்ற தீவிர நோக்குடன் இருக்கின்றனர். அவர்கள் பாகிஸ்தானின் நகரத்தை விரும்புகின்றனர். அந்த நிலம் மீண்டும் இந்தியாவுடன் ஒன்றிணைய வேண்டும் என்பதே அவர்களது இறுதி குறிக்கோளாக இருப்பது போன்று தெரிகிறது. இவர்கள் காந்திஜியை விமர்சிக்கின்றனர். அவரை பிரிட்டிஷ் ஆட்சியின் கைப்பாவையாக குற்றம் சுமத்துகின்றனர். அவரை பற்றி மிக மோசமான வார்த்தைகளில் பேசுகின்றனர். ஏனெனில் அவர்கள் இந்திய பிரிவினைக்காக காந்தியை பழி போடுகின்றனர். இவையெல்லாம் வரலாறு. இப்பொழுது நாம் காஷ்மீரில் நடந்த இந்த தீவிரவாத செயலின் பின்னணியை ஆராய வேண்டிய கட்டத்திற்கு வந்துள்ளோம். இது உண்மையில் ஒரு தீவிரவாத தாக்குதல்தான், அல்லது இது ஒரு தீயாட்சி கொள்கை ஃபால்ஸ் ஃபிளாக் நிகழ்வின் ஒரு பகுதியாக இருந்ததா என்பதை கண்டறிய வேண்டும். பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க அரசுகள் 9/11 நிகழ்வை எவ்வாறு பயன்படுத்தின? இஸ்ரேல் அரசு 2023 அக்டோபர்
7ஆம் தேதி நிகழ்ந்த தாக்குதலை எவ்வாறு பயன்படுத்தியது? இவற்றைப் போலவே இந்த சம்பவமும் ஒரே மாதிரியாக இருக்கிறதா? அவர்கள், அந்த அரசுகள் அந்த நிகழ்வுகளில் ஒரு பகுதியாக இருந்தார்கள், நிகழ்வுகளை அறிந்தும் ஏற்படச் செய்தார்கள் என்று பின்னர் தெரிய வந்தது. அவர்கள் நிகழ்வுகளுக்கு பங்காளிகளாகவும் பொறுப்பாளிகளாகவும் இருந்தனர். அதே மாதிரி இங்கும் காஷ்மீரில் இது நடந்ததா? இந்திய அரசு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்ததா அல்லது கண்மூடித்தனமாக ஒப்புதல் அளித்ததா? நமக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியவில்லை. யாருக்கும் இதுவரை தெரியவில்லை, உண்மை வெளிவரும் வரை. எனவே தற்போது யாரையும் குற்றம் கூற மாட்டோம். யாரேனும் தவறாக குற்றம் சுமத்தி பின்னர் அதற்காக வருந்தும் நிலைக்கு வர விரும்பவில்லை. ஏனெனில் ஒருவன் நிரபராதி இருக்கலாம், ஆனால் குற்றவாளியாக காணப்படலாம். ஆனாலும் இந்த சந்தேகம் எழுவது இயல்பானது. காரணம் இன்றைய இந்திய அரசின் பின்னணி. இந்த அரசு பாகிஸ்தானின் பிறப்பையும் இந்தியாவின் பிரிவினையையும் ஒருபோதும் ஏற்கவில்லை என்பதே என் நிலைப்பாடு. நான் தவறாக இருந்தால் தயவு செய்து சரி கூறுங்கள். ஆனால் எனது புரிதலின்படி இன்றைய இந்திய ஆட்சித் தரப்பினர் இந்தியாவின் பிரிவினையை ஏற்காதவர்கள்தான். அதனால் அவர்கள் பாகிஸ்தானின் மீது தொடர்ந்து விரோத மனப்பான்மையுடன் இருப்பது இயற்கைதான். அவர்களின் இலக்கம் இந்திய பிரிவினையை மறுபடியும் எழுதுவது, பாகிஸ்தானை சீர்குலைப்பது, அந்த பகுதியை மீண்டும் இந்தியாவுடன் இணைப்பதே ஆகும். இதனால் இந்த தாக்குதல் இந்திய அரசே ஒரு பகுதியாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுகிறது. இது அவர்களின் பாகிஸ்தானை வீழ்த்தும் பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் நாம் அவர்களை குற்றம் கூறவில்லை. இது ஒரு சாத்தியமானதாம் என்று நாங்கள் கூறுகிறோம். நாங்கள் இதை சொல்வதற்கான உரிமை கொண்டுள்ளோம். ஏனெனில் இன்றைய இந்திய அரசின் பாகிஸ்தானுக்கு எதிரான இடைவிடாத விரோதமான போக்கு காரணமாக இது வலது பக்கம், இடது பக்கம், மையம் என எல்லா நிலைகளிலும் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒற்றை நோக்கிய குரலாகவே இருக்கிறது. ஆனால் இந்தியாவின் ஒட்டுமொத்த மக்கள் இதே நிலைப்பாட்டை பகிர்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. இந்தியாவில் இன்னும் பலர் உள்ளனர். அவர்கள் இன்றைய அரசைப் போல பாகிஸ்தானுக்கு எதிரான இடைவிடாத விரோத மனப்பான்மையுடன் இருக்கவில்லை. இரண்டாவது சாத்தியமான சூழ்நிலை என்னவென்றால், இந்தியாவின் பிரிவினை நிகழ்ந்தபோது இந்திய அரசு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு மன்றத்தை நாடியது. அந்த நேரத்தில் பாகிஸ்தான் காஷ்மீரை பிடிக்க மனிதர்களை அனுப்பி சண்டையிடச் செய்கிறது என புகார் அளித்தது. இந்திய அரசு அதற்காகவே பாதுகாப்பு மன்றத்தை அணைந்தது. அப்போது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு மன்றம் ஒரு தீர்மானம் எடுத்தது. காஷ்மீர் மக்கள் தங்கள் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனும் வகையில் ஒரு மக்கள் திறந்த வாக்களிப்பு, பிளெபிசைட், நடத்தப்பட வேண்டும் என்ற முடிவு. இது ஒரு நியாயமான மற்றும் நெறிமுறையிலான தீர்மானம். எந்த மத நம்பிக்கையுள்ள நபரும் இதற்கு தீங்கு கூற முடியாது. காஷ்மீர் மக்கள் தாங்கள் எந்த நாட்டுடன் சேர வேண்டும் என்பதை தீர்மானிக்க அவர்கள் உரிமை பெற்றவர்கள். ஆனால் அதற்குப் பிறகு என்ன நடந்தது? இந்திய அரசு அந்த கடமையை ஏற்கச் செய்தது போல் நடித்து பின்னர் அதிலிருந்து விலகிவிட்டது. ஏனெனில் அவர்கள் அதில் நேர்மையுடன் இருந்ததில்லை. அவர்கள் உண்மையில் காஷ்மீரை பிரிய வேண்டும் என்பதில் விருப்பமில்லை. ஏனெனில் ஒரு மக்கள் திறந்த வாக்களிப்பு நடந்தால் அவர்கள் காஷ்மீரை இழக்க நேரிடும் என்பதைத்தான் அவர்கள் நன்றாகவே அறிவார்கள். இப்போது நான் ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். இதற்கு யாரும் எதிராகச் செல்ல முடியாது. இந்திய அரசு அந்த நேரத்திலிருந்து இன்று வரை காஷ்மீரை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. இன்றைய தினத்திலிருந்து சுமார் 75 ஆண்டுகள் கடந்துவிட்டன. 2 அல்லது 3 தலைமுறைகள் பிறந்து வாழ்ந்து மறைந்துவிட்டனர். இந்திய பிரிவினை நிகழ்ந்த அந்த நேரத்தில் காஷ்மீரில் வாழும் மக்களில் 70% அல்லது 80% பேர் இந்தியாவுடன் இணைவதை எதிர்த்து வாக்களித்திருப்பார்கள் என நினைத்தால், இன்று 75 ஆண்டுகள் கடந்த பின்னர் நிலைமை எவ்வாறு இருக்கும்? பதில் ஒன்றே. இப்பொழுது 100% காஷ்மீர் மக்கள் இந்தியாவுடன் சேர வேண்டாம் என்று வாக்களிப்பார்கள். இதுதான் இந்தியாவின் காஷ்மீரை குறித்த தோல்வியின் கதை. இந்திய அரசமைப்பில்
காஷ்மீர் ஒரு சிறப்பான அரசியல் அந்தஸ்தை பெற்றிருந்தது. ஆனால் இன்றைய அரசு காஷ்மீர் மக்கள் மீது தொடர்ந்து அழுத்தம் செலுத்தும் போக்கின் ஒரு பகுதியாக அந்த சிறப்பான அந்தஸ்தை நீக்க முடிவெடுத்தது. இப்போது 75 ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு மக்கள் திறந்த வாக்களிப்பு பிளெபிசைட் நடைபெற வாய்ப்பு கிடைத்தால் 100% காஷ்மீர் மக்கள் 70% அல்லது 80% அல்ல, இந்தியாவுடன் சேர வேண்டாம் என்று வாக்களிப்பார்கள். இதனால் இப்போது நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒன்று உள்ளது. இந்தியாவுக்கு கட்டுப்பட்ட காஷ்மீரில் வாழும் முஸ்லிம் மக்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் எனக் கருதுகிறார்கள். இந்தியாவே இத்தனை ஆண்டுகள் காஷ்மீரை ஆட்சி செய்திருக்கின்றது என்பதால் இந்த ஒடுக்குமுறைக்கு அவர்கள்தான் பொறுப்பு. அதனால் காஷ்மீர் முஸ்லிம்கள் தாங்கள் ஒடுக்கப்படுகிறோம் என்று உணர்கிறார்கள் என்றால் அவர்கள் அந்த ஒடுக்குமுறையிலிருந்து விடுபட உரிமை கொண்டுள்ளனர். இப்போது கேள்வி எழுகிறது, இந்த கொடூரமான தீவிரவாதச் செயலில் காஷ்மீரின் சுதந்திர போராளிகள்தாமா ஈடுபட்டிருக்கிறார்கள்? இந்த சம்பவம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே யுத்தத்தை தூண்டும் ஒரு காரணமாக மாறிவிட்டது. ஏனெனில் இந்த சம்பவம் நடந்தவுடன் இந்திய அரசு எடுத்த முதல் நடவடிக்கை என்னவென்றால், இந்த தீவிரவாதச் செயலுக்கு இந்திய அரசு எடுத்த முதல் பதிலடி இந்த நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அறிவித்தது. இந்த ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகளை மீறுவதை பாகிஸ்தான் யுத்தச் செயல் எனக் கருதும் என்று உறுதியாக தெரிவித்துள்ளது. இதனால் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே அணுயுத்தம் நேரிடும் அபாயமும் இரு நாடுகளும் ஒரு பரஸ்பர அழிவின் பாதையில் செல்லும் வாய்ப்பும் உருவாகியுள்ளது. இப்போது கேள்வி, இந்த கொடூரமான படுகொலைக்கு பொறுப்பாளிகள் காஷ்மீர் சுதந்திர போராளிகளா? எனக்கு அது உண்மை என நம்ப முடியவில்லை. ஆனால் நான் தவறாக இருக்கலாம் என்ற எண்ணமும் இருக்கிறது. நான் சரியாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. காஷ்மீர் சுதந்திர போராளிகள் பாதுகாப்பு படை வீரர்களை தாக்குவார்கள், சுற்றுலா வருகையாளர் போன்று தப்பில்லாத பொதுமக்களை அல்ல. மேலும் காஷ்மீர் சுதந்திர போராளிகள் இப்படி ஒரு பயங்கரமான தாக்குதல் நிகழ்ந்தால் அது காஷ்மீர் சுற்றுலா பொருளாதாரத்தை அளிக்கும் என்பதை நன்றாகவே புரிந்து கொள்வார்கள். அந்த தாக்குதல் நடக்கும்போது அதன் பின் காஷ்மீர் மக்கள் அனைவரும் பொருளாதார ரீதியாக பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும். ஏனெனில் அவர்கள் சுற்றுலா வழியாக பெறக்கூடிய வருமானத்தை களைக்க வேண்டிய நிலை வரும். ஆனால் இதையெல்லாம் விலக்கி வைத்தாலும் நாம் உண்மையை நிரூபிக்கும் ஆதாரங்கள் வெளியாகும் வரை காத்திருக்க வேண்டியது அவசியம். இதுவே இரண்டாவது சாத்தியக்கூறு. இதை காஷ்மீர் சுதந்திர போராளிகள்தான் செய்திருக்கலாம். இப்போது நாம் மூன்றாவது சாத்தியத்தை பார்க்கலாம். இந்திய அரசு இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை நேரடியாக குற்றம் சுமத்துகிறது. ஆனால் இந்திய அரசு இதுவரை பாகிஸ்தான் இவ்வாறு செய்திருப்பதற்கான எந்தவொரு ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை. அவர்கள் வெறுமனே குற்றச்சாட்டுகளை மட்டுமே முன்வைத்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் இவ்வாறு செய்திருக்கிறதா? பாகிஸ்தான் மக்கள் இதற்கு பதிலளிக்க என்ன செய்வது? இதுவே இந்த விவாதத்தின் மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடும். இன்று நான் இந்த காணொளியை பதிவு செய்வதன் நோக்கம் ஒரு மூத்த இஸ்லாமிய அறிஞராக பாகிஸ்தான் மக்களுக்கும் இந்திய முஸ்லிம்களுக்கும் வழிகாட்டுதல் வழங்குவதே. குர்ஆனை ஆய்வு செய்வதில் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ள ஒரு மூத்த பண்டிதராகவே நான் இந்த ஆலோசனையை வழங்குகிறேன். கேள்வி, காஷ்மீரில் நடைபெற்ற இந்த படுகொலைக்கு, இந்த பயங்கரவாதச் செயற்காக பாகிஸ்தான் பொறுப்பேற்க வேண்டுமா? பல்வேறு பொதுமக்கள் உயிரிழந்தனர். அவர்கள் ஏன் இன்னசென்ட் என்று சொல்கிறோம் என்றால், அவர்கள் போர் வீரர்கள் அல்ல, அவர்கள் சுவாசிக்க மட்டும் வந்த சுற்றுலா பயணிகள். இஸ்லாத்தின் போர் தத்துவத்திலும் குர்ஆனின் போர் வழிகாட்டுதலிலும் இப்படிப்பட்ட பொதுமக்களை கொல்வது எந்தவிதமான நியாயத்திற்கும் உரியதல்ல. அதனால் பாகிஸ்தான் முஸ்லிம்கள் தற்போது எப்படி பதிலளிக்க வேண்டும் என்றால், என் பதில் 9/11ஐ நினைவு கூறுங்கள். 9/11 நிகழ்ந்த அன்று நான் நியூயார்க்கில்தான் இருந்தேன். அந்த சம்பவத்திற்குப் பின் 4 நாட்களுக்குள் நான்
என் கடைசி பொது சொற்பொழிவை நியூயார்க் குயின்ஸில் பெரும் மக்கள் நிரப்பத்தில் வழங்கினேன். அந்த சொற்பொழிவுக்குப் பின் நான் அங்கு இருந்த அனைவரையும் ஒரே கேள்வியுடன் கேட்டேன். இம்மை மற்றும் பிறவிதோறும் தேவன் அவர்களை சாபித்து நிரந்தர தண்டனையை வழங்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்யுங்கள். 9/11 நிகழ்வை திட்டமிட்டவர்களும் அதை செயல்படுத்தியவர்களும் யாராயிருப்பினும் அவர்களுக்காக. அங்கிருந்த ஒவ்வொரு நபரும் தங்கள் கைகளை உயர்த்தி அந்த பிரார்த்தனையை செய்தார்கள். பிரார்த்தனை செய்தபின் எங்கள் தார்மீக நிலையை நிலைநாட்டிய பின் நான் யூதர்களையும் அதே செயலை செய்ய அழைத்தேன். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. ஆகையால் இன்று நான் பாகிஸ்தானின் மக்களுக்கு, இந்தியாவின் அனைத்து முஸ்லிம் சமுதாயங்களுக்கும், காஷ்மீரின் முஸ்லிம் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் கைகளை உயர்த்தி பாகிஸ்தானில் நடைபெற்ற இந்த அஞ்சி தரும் பயங்கரவாதச் சம்பவத்தை திட்டமிட்டு செயல்படுத்தியவர்கள் யார் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். ஓ அல்லாஹ், எங்களுக்கு இந்த குற்றத்தை ஏற்படுத்தியவர்களை அடையாளம் காண உதவி செய்யுங்கள். நாங்கள் யார் அவர்கள் என்பதை அறிய விரும்புகிறோம். அவர்கள் பாகிஸ்தான் அரசு சார்பிலா, பாகிஸ்தான் ஆயுதப்படைகள் சார்பிலா, அல்லது பாகிஸ்தானில் உள்ள எந்த ஜிஹாதி இயக்கமா? நாம் யாரெல்லாம் இவர்கள் என்பதை அறிந்தவுடன் அவற்றை கண்டுபிடித்து இந்தியா செல்லவிடுங்கள். இந்திய அரசாங்கம் மற்றும் இந்திய நீதித்துறை அவர்களை சரியான விதமாக தண்டிக்க வேண்டும். இது பயங்கரவாதம் என்ற தலைப்பில் நம் சரியான நிலையை நிலைநாட்டுவதற்கானே ஒரு படியாகும். இது பாகிஸ்தானில் இருந்து அவர்களை செயல்படுத்தியவர்கள் என நாம் கருதும் மூன்றாவது சாத்தியமான பதிலாகும். இதன் மூலம் பாகிஸ்தானின் மக்கள், குறிப்பாக முன்னாள் பிரதமர் இம்ரான் கான், இப்போது சுழற்சியாக சிறையில் அடைக்கப்பட்டு பூர்வீகமாக பாகிஸ்தானின் அரசியல் மற்றும் சமூக அமைப்பில் முக்கியமானவர், அவரின் ஆதரவாளர்கள் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட பின்பு இம்ரான் கான் தலைமையிலான பாகிஸ்தானின் மக்கள், நீங்கள் இப்போது இந்த போராட்டத்தை வழிநடத்த வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். உங்கள் கைகளை உயர்த்துங்கள். முழு நாடும் கைகளினை உயர்த்தி இந்த பயங்கரவாதச் செயலை, இந்த காஷ்மீரில் நடந்த கவர்லி பயங்கரவாதச் செயலை எந்தவிதமாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். எங்களை அறிய செய்யுங்கள். அவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க உதவுங்கள். நாங்கள் அவர்களை பிடித்து இந்திய அரசாங்கத்திற்கு ஒப்படைக்க வேண்டும். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய விதத்தில் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த பயங்கரவாதத்திற்கு பொறுப்பானவர்கள் இந்தியா அல்லது பாகிஸ்தான் அல்ல, காஷ்மீரின் சுதந்திர போராளிகளும் அல்ல. இது வேறு ஒரு மூன்றாம் கட்சி, ஒரு வெளிநாட்டு சக்தி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போரை தூண்ட விரும்புகிறது. இந்த மூன்றாம் கட்சி பாகிஸ்தானை எத்தனை பெரிய அணுசக்தியாக்கும் என பார்க்கும் அந்த வெளிநாட்டு நாடு, அது இஸ்ரேல். இஸ்ரேலிய மோசாட் இதற்கு பொறுப்பானவரா? இஸ்ரேலிய மோசாட் ஒரு வகையில் செயல்படாது. அவர்கள் எப்போதும் CIA, பிரிட்டிஷ் மற்றும் மேற்கத்திய ரகசிய சேவைகள் உடன் இணைந்து செயல்படுவார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே குழுவாக செயல்படுகின்றனர். இந்த பயங்கரவாதச் செயலுக்கு பொறுப்பானவர்கள் இஸ்ரேலிய மோசாட் என்றால் அது உண்மையாக இருக்கிறதா? இவர்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் தேவையானது, பாகிஸ்தானை ஒரு அணுசக்தியாக்கிறது என்ற காரணத்தால். இஸ்ரேலுக்கு பாகிஸ்தானின் அணுத்திறனை களையதற்கும், பாகிஸ்தானை துண்டுகளாக உடைக்கவும், பாகிஸ்தான் இஸ்ரேலுக்கு எந்த அச்சுறுத்தலையும் விளைவிக்காத வகையில் செயல்பட வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. இந்த பயங்கரவாதச் செயலை திட்டமிட்டு செயல்படுத்தியவர்கள் யார் என்ற கேள்விக்கு நான் பதிலளிக்க முடியவில்லை. நான் இந்திய அரசாங்கத்தை குற்றம் சாட்டவில்லை, பாகிஸ்தான் அரசாங்கத்தை அல்லது பாகிஸ்தான் ஆயுதப்படைகளை குற்றம் சாட்டவில்லை. நான் காஷ்மீரி சுதந்திர போராளிகளையும் குற்றம் சாட்டவில்லை. பாகிஸ்தானில் உள்ள எந்த ஜிஹாதி இயக்கத்தையும் குற்றம் சாட்டவில்லை. நான் இஸ்ரேலிய மோசாட் மற்றும் அத்தகைய பிற அமைப்புகளையும் குற்றம் சாட்டவில்லை. நான் எந்தவிதமான குற்றம் சாட்டத்தையும் செய்யலை. நான் எதைச் சொல்கிறேன் என்றால், நமக்கு யார் பொறுப்பானவர்கள் அப்படின்றது தெரியவில்லை. ஆனால் யாராவது பொறுப்பானவர்கள் இருந்தால்
அவர்களை கண்டுபிடித்து கண்டிக்க வேண்டும் என்று கூறுகின்றேன். அந்த இன்னசென்ட் மக்களுக்கான எங்கள் ஆஞ்சலியையும் உரையாடலையும் வெளிப்படுத்துகிறேன். அவர்கள் யுத்த வீரர்கள் அல்ல, அவர்கள் உடல் உழைப்பதற்காக அல்ல, தங்கள் விடுமுறைக்காக அங்கு சென்றவர்கள். அவர்களை நாம் முழுமையாகக் கண்டு உணர்கிறோம். இந்த செயலை ஒரு இஸ்லாமிய அறிஞர் மிகவும் கடுமையாக கண்டிக்க வேண்டும். இது ஒரு கெட்ட பயங்கரவாத செயல். இப்போது இறுதியில் இந்த பிரார்த்தனையுடன் நாம் முடிவடைகின்றோம். அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா உலகின் ஒரே இறைவன், ஒவ்வொரு மனிதனின் ஒரே இறைவன், யூதர், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், புத்தர்கள், முஸ்லிம்கள் அனைத்திற்குமான ஒரே இறைவன். எங்களுக்கு அந்த பிரார்த்தனையை அளிக்கவும் எவர்கள் இந்த நிகழ்வை திட்டமிட்டார்கள் என்பதை வெளிப்படுத்துங்கள். இந்த பயங்கரவாதச் செயலை செய்வதற்கான திட்டத்தை எடுத்தவர் யார் என்று விளக்கவும், அவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களை கண்டிக்கவும் புலனாய்வு செய்வதற்கான வழி பெறுவோம். அதைத் தொடர்ந்து இந்திய அரசாங்கத்திற்கு ஒப்படைத்து அவர்கள் உரிய தண்டனையை பெறுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.